ஓம் ஸ்ரீஹரிக ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 1. ஸ்ரீராமர் காட்டிற்கு அனுப்பப்படுகின்றார். அவர் வனவாசத்திற்கு சென்ற பின்பு அயோத்தியில் நடப்பது. சர்க்கம் 42. தசரத விலாபம். இஷ்வாகு குல உத்தமராகிய சக்கரவர்த்தியார் பெறுதற்கரிய அத்தியந்த தர்மிஷ்டனாகிய தன்னுடைய திருக்குமாரனையே எதுவரையில் பார்க்க முடியுமோ அதுவரையில் பார்த்த வண்ணமாக இருந்தார். அவருடைய திருக்குமாரனது தரிசனத்தை பிரயாணமாகிக் கொண்டிருந்த அந்த ரதம் ஓடுவதால் விளையும் புழுதி மறைத்தது. எதுவரையில் அந்த ரதம் புலப்பட்டதோ அதுவரைக்கும் அவர் தன் இரு கண்களை அந்த இடத்திலிருந்து பெயர்த்தெடுக்கவே இல்லை. ஸ்ரீராமரை அழைத்து கொண்டு சென்ற ரதம் சென்ற வழியையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமர் சென்ற ரதத்தினால் உண்டான மண் புழுதி துகள்கள் அடங்கும் வரை அந்த துகள்களையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த புழுதி அடங்கும் வரை அந்த திசையையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் மிகவும் மனவேதனையை அடைந்து சோர்வடைந்து பூமியில் விழுந்து விட்டார். ஸ்ரீரத்னமாகிய கௌசல்யா தேவியார் அவருக்கு வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். பரதனுக்கு பேருதவி புரிந்தவளாகிய கைகேயி தேவியார் அவரது இடது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். ஒருவன் சக்கரவர்த்தியாயிருந்து ஜனங்களை தர்ம நெறி தவறாது பாதுகாப்பதை பற்றிய தர்ம நூல்களிலும் தர்மத்தை பெறுவதற்காக அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம நெறிகளை பற்றிய நூல்களிலும் மானிடனாய் பிறந்த ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம நூல்களிலும் பூரண தேர்ச்சி பெற்றவரும் தன்னுடைய இந்திரியங்கள் கலங்கப்பெற்று இருந்தவருமாகிய சக்கரவர்த்தியார் அந்த கைகேயி தேவியாரை பார்த்து பின்வருமாறு கூறினார். கைகேயி, பாவத்திற்கு துணிந்துவிட்ட நீ ஹிதத்தை செய்கின்றவளாக இல்லை என்கிறபடியால் மனைவியாக இருக்க வேண்டாம். எனது அங்கங்களை நீ இனி தொடாதே. உன்னை கண்ணெடுத்து பார்க்கவும் நான் விரும்பவில்லை. உன்னையும் யார் யார் அசூயை இன்றி பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நான் வேண்டாம், அவர்கள் எனக்கு வேண்டாம். அற்பமாகிய பொருள் ஒன்றையே சர்வமுமாக கொண்டு விட்டவளாய் தர்மத்தை முற்றிலும் துறந்து ஒழித்து விட்டவளாய் இருப்பதால் உன்னை நான் இன்று முதல் விவாக பந்தன நிவர்த்தி செய்து விலக்கி வைத்திருக்கின்றேன். இந்த உலகிலும் மறுபிறப்பிலும் உன் கையை பற்றி அக்னியை வலம் வந்து விவாகம் செய்து கொண்ட அந்த செயலால் உண்டான சம்பந்தம் அனைத்தையும் நான் துறந்து விடுகிறேன். பெரியோர்களிடத்தில் சஞ்சலமற்ற பக்தியுடைய பரதன் இந்த ராஜ்யத்தை அழிவில்லாத பலனை அளிக்க வல்லதாக ஏற்றுக்கொண்டு விடுகிறான் என்கின்ற பட்சத்தில் அவன் என்னுடைய நன்மைக்காக எந்த சிரம காரியத்தை செய்கின்றானோ அந்த கைங்கரியங்கள் என்னை சேராது ஒழியட்டும். அந்த சமயம் மனவேதனையால் வாட்டம் அடைந்திருந்த கோசலா தேவியார் புலிது படிந்து மண்டி கிடக்கும் அந்த சக்கரவர்த்தியாரை கைகளால் அணைத்து எடுத்து எழுந்திருக்க செய்து அதன் மேல் வாய் திறந்து பேசாமல் அவருக்கு அருகில் நின்று விட்டாள். புண்ணியாத்மாவான சக்கரவர்த்தியார் உலக வியாபாரங்களிலுள்ள மனப்பற்றால் எழுந்து எரியும் தீயை கையால் தொட்டுக்கொண்டே இருக்கின்றவன் போலாகி பர தத்துவத்தை துறந்து ஒழித்து விட்டவர் போலாகி தவவேஷம் தரித்த திருக்குமாரனை நினைத்து நினைத்து தவித்தார். திருத்தேர் சென்ற வழியையே கண்ணிற்கு எட்டிய பிரதேசம் வரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியார் துயரத்தால் மிகவும் வாட்டம் அடைந்திருந்தார். அவருடைய திருமேனியானது ராகுவால் பிடிக்கப்பட்ட சூரிய பகவானை போன்று ஒளியற்று விளங்கியது. உள்ளம் கோணாமல் நடந்து வந்த திருக்குமாரனை எண்ணி எண்ணி மனவேதனையை உள்ளடக்க முடியாதவராகி கண்ணீர் பெருகவிட்டு அழுதார். திருக்குமாரன் நகர எல்லையே கடந்திருப்பான் என்பதை மனதால் சிந்தித்து மிகவும் மனவேதனை அடைந்து பின்வருமாறு வாய்விட்டு சொன்னார். என்னுடைய திருக்குமாரனை ஏற்றிக்கொண்டு சென்ற அந்த தேரில் பூட்டப்பட்டிருந்த சிறந்த குதிரைகளுடைய காலடி சுவடுகள் இந்த மார்க்கத்தில் காணப்படுகின்றன. ஆனால் அந்த மகாத்மாவோ இங்கு காணப்படவில்லை. எனக்கு உத்கிருஷ்டனாகிய புதல்வனாய் வாசனை சார்ந்து பூச பெற்றவனாய் சிறந்த ஸ்திரீகளால் சாமரம் கொண்டு வீசப்பெற்றவனாய் மெதுவாய் உள்ள மெத்தைகளில் எவன் துயில் கொண்டு வந்தானோ அவனே தற்காலம் இனிமேல் ஏதோ ஒரு மரத்தினடையை அடைந்தவனாய் மரக்கட்டையோ அல்லது கல்லையோ படுக்கையாய் கொண்டு கண்ணுறங்க போகின்றான். கஷ்ட தசையில் இருக்கும் அவன் வெறும் தரையில் இருந்து கொண்டு புழுதி மண்டிய பொன்மேனி உடையவனாக இருந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு மலை அருவிகளின் சமீப பிரதேசத்தில் இருந்து கொண்டு பெண் யானைகளுடைய கணவனாகும் ஆண் யானை எப்படி உறக்கம் களைந்து எழுமோ அப்படி உறக்கம் களைந்து எழுவான்.
பெற்ற தகப்பனால் கைவிடப்பட்டவனாய் வெளிப்புறப்பட்டு வெளியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் ஆஜான பாகுவும் லோகநாதனுமாகிய ஸ்ரீராமரை வனத்தில் வசிக்கும் புண்ணியாத்மாக்கள் இனிமேல் கண்டு களிப்பார்கள். ஜனக மகாராஜனது உத்கிருஷ்டமாய் கொண்டாடப்பட்ட திருமகளும் எக்காலத்திலும் சுகத்திற்கே உரியவளுமாகிய அவள் தற்காலம் இனிமேல் காட்டில் முள்கள் தைப்பதாராகிய சிரமத்தை அடைந்து கொண்டு காலம் கழிக்கப் போகின்றாள். காட்டில் வசிக்க பழக்கமற்ற அவள் உரத்த குரலில் இருக்கின்ற காட்டு மிருகங்களுடைய சத்தத்தை கேட்டு மயிர் சிரிப்பை உண்டாக்குகின்றதாகிய பயத்தை இனிமேல் அடைய போகின்றாள். கைகேயி அந்த புருஷோத்தமனை விட்டு நான் பிழைத்திருக்க போவதில்லை. ஆனபடியால் கைம்பெண்ணாகி ராஜ்யத்தில் நீ வாழ்ந்து வா. மனோரதங்கள் எல்லாம் கைகூட பெற்றவளாக இரு. எல்லா பக்கங்களிலும் ஜனங்களுடைய கூட்டத்தால் சூழ பெற்றவராயிருந்த சக்கரவர்த்தியார் மேற்கண்ட விதமாக புலம்பி அழுது பார்க்க முடியாத வண்ணம் அமங்கலமாய் இருக்கின்ற சிறந்த மாளிகைக்கு இறந்தவருக்கு கடைசி ஸ்நானம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஆகி திரும்பி சென்றார். அந்த பட்டணத்தின் நாற்சந்திகளில் மிக்க மனோகரமாய் விளங்கும் திருமாளிகையில் எல்லாம் ஜன சஞ்சாரமற்று சூன்யமாய் இருப்பதையும் கடைகளும் தெய்வ சன்னிதானங்களும் இருளை அடைந்து மூடி கிடக்கின்றதையும் ராஜ வீதிகள் எல்லாம் கூட்டமின்றி சிலர் இங்கும் அங்கும் இருக்க பெற்று விளங்குவதையும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டு வாட்டமடைந்து இருந்தவர்கள் அங்கு நிறைந்திருந்ததையும் சக்கரவர்த்தியார் கவனித்தார். ஸ்ரீராமர் ஒருவரையே மனதில் நினைத்துக் கொண்டு கண்களில் இருந்து கண்ணீர் பெருக அவர் திருமாளிகைக்கு திரும்பினார். ஸ்ரீராமரும் வைதேகி தேவியும் லக்ஷ்மரும் இல்லாமல் கருட பகவானால் பாம்பற்று செய்யப்பட்ட கலக்குவதற்கு அரிதான பெரிய மடுவை போல விளங்கிய அந்த மாளிகைக்குள் சூரிய பகவான் நீர்கொண்ட மேகத்துக்குள் நுழைந்து மறைவதைப் போல சென்று புகுந்தார். சக்கரவர்த்தியார் அழுகொண்டே இருந்தார். வாய் திறந்து ஸ்பஷ்டமாக பேச முடியாதவர் ஆனார். தட்டு தடுமாறி வாய் குளறி பேசினார். அவர் முடியாதனத்தை நன்கு விளங்க காட்டுகின்றதும் மனவேதனையை நன்கு விளங்க காட்டுகின்றதும் உலக வாழ்க்கையில் பற்றொழிந்து விட்டதை நன்கு விளங்க காட்டுகின்றதுமாகிய பின்வரும் வார்த்தையை தாழ்ந்த குரலில் சொன்னார். ஸ்ரீராமரை பெற்ற தாயாராகிய கௌசல்யின் வீட்டில் என்னை விரைவாக கொண்டு போய் சேருங்கள். ஏனெனில் வேறொரு இடத்தில் நான் படும் துயரத்தின் கடுமை கொஞ்சமும் குறையாது. சக்கரவர்த்தியார் இப்படி சொன்னவுடன் வாயில் காவல்காரர்கள் கௌசல்யா தேவியாரது திருமாளிகைக்கு அவரை தூக்கி கொண்டு போய் சேர்த்தனர். அவருடைய கட்டளையை தலைமேற்கொண்டு அங்கு சென்று அவரை அவர் சொன்ன இடத்தில் இறக்கி வைத்தனர். கௌசல்யா தேவியார் திருமாளிகைக்கு வந்து படுக்கையில் ஏறி படுத்துக்கொண்டு விட்டார். அப்படி இருந்தும் அவருடைய மனமானது புண்பட்ட வண்ணமாகவே இருந்தது. 2 திருக்குமாரர்களும் மருமகளும் இல்லாமல் இருந்த அந்த வீடானது சந்திரன் இல்லாத ஆகாசத்தை போல் இருப்பதாக எண்ணி சக்கரவர்த்தியார் கலங்கினார். மகா தைரியசாலியாகிய சக்கரவர்த்தியார் அதை திருவுளத்தில் சிந்தித்துக் கொண்டே கையை உயர தூக்கி கொண்டு உரத்த குரலில் பின்வருமாறு கதறி புலம்பினார். ஹா ஸ்ரீராமா, என்னை விட்டு நீ போய்விட்டாய். நான் என்ன பாவம் செய்தேனோ? மீளவும் திரும்பி வந்து சேர்ந்த ஸ்ரீராமனை சூழ்ந்து கொண்டவர்களாய் அந்த காலம் வரைக்கும் எவர்கள் பிழைத்திருக்கின்றார்களோ கண்டு கழிக்கின்றார்களோ அவர்கள் புருஷ சிரேஷ்டர்கள், மனோரதங்கள் எல்லாம் கைகூட பெற்றவர்கள். சக்கரவர்த்தியார் தனக்கு ஆபத் பந்துவை தகனம் செய்த இரவில் எப்படி வருத்தப்படுவாரோ அதே போல் தூங்காமல் மனவேதனை தருகின்ற அந்த இரவில் அர்த்தராத்திரியில் கௌசல்யா தேவியாரை பார்த்து பின்வருமாறு கூறினார். எனது பஞ்சேந்திரிய உணர்வால், அதாவது இந்திரிய கோசரத்தால் கண்டுகொள்ள கூடியதாகிய ஞான சக்தி எல்லாமும் ஸ்ரீராமரிடத்தில் ஈடுபட்டு விட்டது. இன்னும் திரும்பி வராதிருக்கிறது. ஹே கௌசல்யே, உன்னை என்னுடைய இந்திரிய உணர்வை கொண்டு நான் அறிய முடியாதிருக்கின்றேன். என்னை மிருதுவான கரத்தால் தடவி கொடு. கோசலா தேவியார் அவரை புருஷோத்தமனாகிய ஸ்ரீராமனே எண்ணிக்கொண்டிருக்கின்றவராய், பார்க்க முடியாத கஷ்ட தசையில் இருக்கின்றவராய் கண்டுகொண்டு படுக்கையில் கூட உட்கார்ந்து கொண்டு முன்னிலும் அதிகமாய் மனவேதனை படுகின்றவராகி பெருமூச்சு விட்டுக்கொண்டு கண்ணீர் பெருக விட்டு கொண்டு அழுதார். சர்க்கம் 43. புத்திர சோகத்தால் புண்பட்ட மனமுடைய கோசலா தேவியார் விலாபம்.
புத்திர சோகத்தால் புண்பட்ட மனமுடைய கோசலா தேவியார் படுக்கையில் சோகத்தால் கை கால்களை அசைக்க முடியாமல் சுருண்டு கிடந்த அந்த பூபாலராகிய சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வருமாறு கூறினாள். புருஷோத்தமனாகும் ஸ்ரீராமனிடத்திலேயே விஷத்தை கக்கிவிட்டு அநியாய தொழிலை செய்து விட்டவளாகிய கைகேயானவள் சுதந்திரமாக எங்கும் பயமின்றி திரியும் நச்சரவு போன்றவளாய் கஷ்டம் விளைவிக்கப் போகிறாள். ஸ்ரீராமரை காட்டிற்கு ஓட்டிவிட்டு மனோரதமெல்லாம் கைகூட பெற்றவளாகி யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருமைப்படுத்தப்பட்டவளாகிய கைகேயி என்னை மாளிகையில் கடும் விஷம் கொண்ட பாம்பு போன்றவளாகி முன்னிலும் அதிகமாக ஆட்டி வைக்கப் போகின்றாள். ஸ்ரீராம நகரத்தில் பிச்சை எடுத்து பிழைக்கப் போகின்றவனாய் மாளிகையில் இருக்கலாமே. அன்றியும் அடியேனது திருக்குமாரனை குற்றேவல் புரியும் அடிமையாய் நியமித்து அருள்வதற்கு தேவரின் மனதில் நினைத்திருந்தால் இப்பொழுது நடைபெற்றிருப்பதை விட இது மனதிற்கு திருப்தி தருவதாய் விளங்கும். ஸ்ரீராமனை திருமாளிகையில் இருந்தே துரத்தி விடுகின்றது என்பதை கைகேயி வரமாக கேட்டதும் தேவரீரும் அதற்கு மனம் இணங்கி அந்த வரத்தை கொடுத்திருக்கின்றீர். இது பாணி கிரகண தின ஔபாசனாக்கினியை அணையாமல் வைத்துக் கொண்டு பிரதி தினமும் தவறாமல் பல நாள் தியானம் செய்து வந்த கிரகஸ்தன் ஒருவனால் தேவதைக்குரிய ஹவிர்பாகமானது ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு நிமிஷத்தில் அரக்கர்களுக்கு அளிக்கப்பட்டது போலிருக்கிறது. யானை அரசின் நடை உடையவனும் ஆஜானு பாகுவுமான திருக்குமாரன் மனைவியோடும் லக்ஷ்மணனோடும் கோதண்டபாணியாய் வனத்தை வாழும் இடமாக ஆக்கிக் கொண்டு இனிமேல் வாழப் போகின்றான். கைகேயிக்கு மனம் கோடாது நடக்கும் விஷயத்தில் வனவாசத்திற்கு தேவரீரால் அனுப்பிவிடப்பட்டவர்களும் கஷ்டம் என்பதே அனுபவித்திராத அவர்களுக்கு காட்டில் இப்பொழுது என்ன கதி நேருமோ? தருண திசை, அதாவது 16 முதல் 30 ஆண்டு வரையிலுள்ள வயது. அந்த வயதில் இருப்பவர்களாகிய அவர்கள் போகங்களை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் சகல பாக்கியங்களையும் இழந்தவர்களாய் அநாதர்களாய் காட்டிற்கு துரத்தி விடப்பட்டவர்களாய் பழங்களையும் கிழங்குகளையும் உணவாக கொண்டு உயிரை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களாய் எப்படி பிழைத்திருக்க போகிறார்கள்? ஸ்ரீராமனை தம்பியோடும் மனைவியுடனும் இந்த இடத்தில் நான் நேரில் காண வேண்டும். அந்த காலம்தான் என்னுடைய சோகத்திற்கு முடிவு காலம். மங்களகரமாகிய அந்த காலம் இப்பொழுது வருமா? மிக புகழ்பெற்ற அயோத்தி மாநகர் புருஷோத்தமர்களாகிய அவர்கள் இருவரையும் திரும்பி வந்து சேர்ந்தவர்களாய் அறிந்து கொண்டு எப்பொழுதுதான் ஜனங்களெல்லாம் மகிழ்வுற்று இருக்க பெற்றதாய் உயர தூக்கப்பட்ட துவஜங்களை உடையதாய் விளங்கப் போகிறது. இந்த நகரமானது அரண்யத்திலிருந்து மீளவும் திரும்பி வந்து சேர்ந்த புருஷோத்தமர்களை பார்த்து பருவ காலத்தில் சமுத்திரமானது எப்படி மகிழ்ச்சியால் ஆடுமோ அப்படி மகிழ்ச்சி உற்றதாய் திருநாளாய் கொண்டாடப் போகிறது. ஆஜானுபாகவும் சர்வோத்தமனுமாகிய திருமகன் திருத்தேரில் சாக்ஷாத் நிலமகளுக்கு மகளாகிய சீதையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அயோத்திமா நகரத்தினுள் எப்போது நுழைவானோ பல ஜன கும்பல்கள் எதிலும் ஜெயசாலிகளும் ராஜ வீதியில் போய்கொண்டிருக்கின்றவர்களுமாகிய எனது இரு திருக்குமாரர்களின் மீது பொறிகளை கொண்டு எப்போது வருஷிப்பார்களோ? சிகரங்களுடைய இரு மலைகளை போன்றவர்களை அழகான கர்ண பூஷணங்களை தரித்தவர்களாய் சிறந்த தனுசையும் வாளையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களாய் அயோத்தியாபுரியில் வந்து சேர்ந்தவர்களாய் எப்பொழுது கண் குளிர பார்ப்பேனோ? பிராமண சத்திரிய வைசிய ஜாதிகளின் சுமங்கலிகள் மன மகிழ்ச்சி கொண்டவர்களாய் நகரில் நல்ல மலர்களையும் கனிகளையும் அர்ப்பணம் செய்கின்றவர்களாய் மங்கள ஹாரத்தியை எப்பொழுது செய்வார்களோ? ஞானத்தால் நிபுணத்துவம் பெற்று விளங்குகின்றவனும் ஒருவனுக்கு ஏற்பட்ட பால்ய கௌமார யவ்வன வார்த்தக்கியம் என்கின்ற தசையால் தேவரது தேஜஸை உடையவனும் தர்மம் என்ன என்பதை நன்கு அறிந்தவனுமாகிய அவன் மும்மாறி போலவே உள்ளம் கூறச் செய்பவனாய் இருந்து கொண்டே எப்பொழுது சுற்றுஷை செய்ய போகின்றானோ, அதாவது பணிவிடை செய்ய போகின்றானோ? பிராண நாயகரே, முன்பொரு காலத்தில் எப்பொழுதோ நான் லுப்த சுவாபம் உடையவளாக ஆகி பால் குடிக்க ஓடி வந்த கன்றுகள் அவைகளுடைய தாயாரிடத்தில் பாலை குடிக்க விடாமல் அந்த பசுக்களுடைய முளைகளை ஈவிரக்கமின்றி மறைத்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த துன்பம் நேர்ந்தது என்று நான் நினைக்கின்றேன். புருஷோத்தமா, இளைய கன்றை உடையதும் கன்றுகளிடத்தில் அதிக வாத்சல்யம் உடையதுமான பசு போன்றவளாகிய அந்த நான் ஒரு சிங்கத்தால் ஒரு பசுவானது பலாத்காரமாய் கன்றை இழந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கைகேயினால் ஆனேன். ஏகபுத்திரனுக்கு மாதாவாகிய நான் அதி அற்புத திருக்கல்யாண குணங்களை கொண்டு
யாவராலும் போற்றி புகழ்ந்து கொண்டாடப்படுகின்றவனும் எல்லா சாஸ்திரங்களிலும் நிபுணனுமாகிய அந்த ஒரு திருக்குமாரனையும் விட்டு பிரிந்தவளாகி உயிருடன் இருக்க மாட்டேன். ஆஜானுபாகும் மகா சக்திமானும் மிக அருமையுமான திருக்குமாரனை இந்த உலகில் கண்முன் பார்க்க முடியாததாகிவிட்ட எனக்கு உயிரை வைத்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் வேறு எதுவும் பிரயோஜனமாக கற்பிக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த நேரத்தில் புத்திர சோகத்தால் உண்டாயிருக்கும் இந்த தீயானது என்னை சூரிய பகவான் இந்த உலகையே குதப காலத்தில் பிரகாசிக்கின்றவனாய் பரிபூர்ண தேஜோமயனாய் கிரணங்களால் கிரீஷ் மருதுவில் எப்படி எரிக்குமோ அப்படி எரித்துக் கொண்டிருக்கின்றது. சர்க்கம் 44. கௌசல்யை சமாதானம் செய்வது. மேற்கண்ட விதமாக வாய்விட்டு புலம்பி அழுது கொண்டிருந்த மாது சிவமணியாகும் அந்த கௌசல்யா தேவியாரை பார்த்து ஞான கண்ணில் உபதேசம் பெற்றவளாகிய சுமித்ரா தேவியார் இச்சமயத்தில் பின்வரும் கண்ணால் பார்க்காமல் ஞானத்தால் உணரும் ஞான திருஷ்டியை நன்கு விளங்க காட்டுகின்றதாகிய இதமான உபதேசத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆரே தேவரீரது திருக்குமாரன் எல்லோராலும் கொண்டாடப்பட்ட திருக்கல்யாண குணங்களோடு திருவிளையாடு கொண்டிருக்கும் புருஷோத்தமன் எனப்படும் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ஆகும். அவருடைய உள்ளத்தை உணராமல் மேற்கண்ட விதமாக தேவரீர் வாய்விட்டு புலம்புவது எதற்காக? கண்ணீர் பெருக அழுவதற்குத்தான் என்ன காரணம் இருக்கிறது? அதை அடியாளாகிய எனக்கு சொல்லுங்கள். தேவரீரது அறிய ஒண்ணா சக்தி படைத்தவனாகிய திருக்குமாரன் என்பவன் எவனோ அவன் மகாத்மாவான திருத்தந்தையாரை குறையின்றி சொன்ன சொல் தவறாதிருக்கின்றவராக செய்கின்றவனாய் ராஜ்யத்தை பற்றற்று துறந்து வனத்திற்கு சென்றிருக்கின்றான். சிறந்த ஞானவான்களால் தர்ம விதி என்று அனுஷ்டிக்கப்பட்டு வந்ததும் பரம சித்தியை உறுதியாய் கொடுக்க வல்ல பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்னும் தர்மத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எக்காலத்திலும் எல்லா நேரங்களிலும் அசஞ்சல பக்தி உடையவனாகிய, அதாவது சஞ்சலமில்லாத ஆழ்ந்த பக்தி உடையவனாகிய ஸ்ரீராமன் மகாவிஷ்ணு. எனவே அவன் கஷ்டப்படுகின்றானே என்று பிறர் அவனை பார்த்து வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அப்படி வருத்தப்பட வேண்டிய இடத்தில் அவன் இல்லை. இதுவரையில் நடைபெற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஸ்ரீராமனுக்கு திருப்பணி செய்து வந்தவனாகிய லக்ஷ்மணன் பரமபத சித்தியை சித்தமாய் அளிக்க வல்லதாகிய கைங்கரியத்தையும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் பக்தியை தலைமையாக கொண்டு எப்படிப்பட்ட குறைகளுக்கும் இடம் கொடாதவனாய் கூட இருந்து பணிவிடை செய்து வருகிறான். புத்தி நுட்பம் படைக்கப்பெற்ற அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒன்றை பெற வேண்டுமோ அதை அவன் பெற்றுவிட்டான். பதிவிரதா தர்மத்தை உள்ளபடி அறிந்தவளாகிய சீதையும் ஆரண்ய வாசத்தில் உண்டாகும் கஷ்டம் எதுவோ அதை கூட இருந்து அனுபவிக்கின்றவளாய் தேவரீரது தர்மாத்மாவாகிய திருக்குமாரனிடம் மனம் கோணாது நடந்து வருகின்றாள். இந்த உலகில் எதையும் செய்ய வல்லவனாய் தர்மம் இல்லாததில் மனதை செலுத்தாது இருத்தல், சொன்ன சொல் தவறாமை, தர்மானுஷ்டானம் இவற்றில் பற்று உடையவனாய் யாவராலும் போற்றி புகழப்படும் பெருமையால் விளையும் திருக்கல்யாண குணத்தை எங்கும் பரவிட்டு கொண்டிருக்கின்றானோ அப்படிப்பட்டவனாகிய தேவரீரது திருக்குமாரன் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்று எப்படி நினைக்கின்றீர்? சூரிய பகவான் ஸ்ரீராமனுடைய திரிகரண சுத்தியையும் சமானமாகிறதும் மேம்பட்டதும் இல்லாததாகிய மகாத்மியத்தையும் திரு அவதார பிறப்பையும் சிந்தையில் கொண்டு கிரணங்களால் திருமேனியை தாபமடைய செய்ய மாட்டான். வாயு பகவான் மரங்கள் அடர்ந்த காடுகளிலிருந்து வெளியே வந்து சஞ்சரிக்கின்றவராய் எல்லா காலங்களிலும் வேண்டிய அளவு மட்டும் குளிர்ச்சியையும் வெப்பமும் உடையவராய் தேக ஆரோக்கியத்தை விளைவிக்கின்றவராய் மனதிற்கு இன்பத்தை தருகின்றவராய் ஸ்ரீராமனுடைய திருவுளப்படியே நடந்து வருவார். தன்னவன், அதாவது குளிர்ந்த கிரணங்களுடைய சந்திரன், இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் தோஷ ரகிதனான ஸ்ரீராமனை நித்திரையை நன்கு தரக்கூடும் கிரணங்களால் அவனுடைய திரு தந்தையைப் போலவே அணைத்து கொண்டு சுகமாக தழுவி அவனுடைய உள்ளத்தை மகிழச் செய்வான். திமித்வஜனுடைய மகனும் சுபாகு என்னும் பெயர் பூண்டவனுமான ராட்சசோத்தமனை போரில் மாய்க்கப்பட்டவராய் கண்டருடைய அந்தணன் உடைய பெயரையும் பெருமையையும் தேஜசையும் தவ மகிமையால் பெற்றவராகிய விஸ்வாமித்திரர் திவ்ய சக்தியுடைய திவ்ய அஸ்திரங்களை யாருக்கு தந்து அருளினாரோ அந்த
தின் தோளையுடைய தனி வீரனும் புருஷோத்தமனுமாகிய அவன் பிறவி குணமாய் வந்த போர் வீரத்தன்மையை தன்னுடைய இயல்பு நிலையிலேயே பெற்றவனாய் திருமாளிகையில் எப்படி இருந்தானோ அதை போலவே வனத்தில் இருந்தாலும் சலியா மனத்தை உடையவனாக அங்கு வாழ்ந்து வருவான். யாருடைய பானங்களின் இலக்குக்கு ஆளாகி சத்துருக்கள் நாசத்தை அடைகின்றார்களோ அப்படிப்பட்டவனாகிய ஸ்ரீராமனுடைய அதிகாரத்திற்கு வயப்பட்ட இந்த பிரபஞ்சம் என்ன காரணத்தை கொண்டு அவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும்? ஸ்ரீராமனுக்கு சாதாரண மானிடர்களை விட மேம்பட்டதான அமானுஷ்ய அல்லது தெய்வங்களுக்கே உரிய சக்தி எதுவோ அதுவும் குறையாத தனி வீரத்தன்மையும் சாத்வீக ராஜச தாமதம் என்ற 3 குணங்களில் முதல் குணமாகிய சாத்வீகம் என்பதும் இயல்பாகவே இருக்கின்றது. அவன் எப்படி காலம் போனது என்று தெரியாத வண்ணமாக ஆரண்ய வாசத்தை அதாவது வனவாசத்தை எந்தவித குறையும் இல்லாமல் முடித்து இந்த ராஜ்யத்தை தன்னுடையதாக்கி கொள்வான். அம்மா தெய்வங்களுக்கு தெய்வம், அடியார்களுக்கு திருலோகத்திலும் சிரேஷ்டமாய் விளங்குகின்றவன், சூரிய பகவானுக்கும் பிரகாசத்தை அழித்தருளும் உரிமை பெற்று விளங்குகிறவன், அக்னி பகவானுக்கும் கொளுத்தும் தன்மையை தந்து அருளியவனாகவும் நேதாக்களுக்கு அதிஷ்டாதாவாகவும் தெய்வசக்திக்கு தெய்வசக்தியை தந்து அருளியவனாகவும் தெய்வ தேஜஸிற்கு முதலில் தெய்வ தேஜஸை அளித்தவனாகவும் அபராதம் செய்தவர்களை மன்னிப்பதையே விரதமாக கொண்டவனாகவும் அவன் சிறந்து விளங்குகின்றான். ஆகையால் அவனுக்கு திருமாளிகையில் தானாகட்டும் அல்லது வனத்தில் தானாகட்டும் நன்மை தராதவர்கள் யார் இருக்கின்றார்கள்? அப்படிப்பட்ட புருஷோத்தமனாகிய ஸ்ரீராமன் கூடிய விரைவில் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு இந்த பூலோகத்தோடு ஸ்ரீதேவியையும் ராஜலட்சுமியையும் அடைவான். இந்த அயோத்திமா நகரில் எல்லா ஜனங்களாலும் எப்பொழுதும் எக்காலத்திலும் எவராலும் ஜெயிக்க முடியாத தன்மையை படைக்க பெற்ற தனிப்பெரும் வீரனான அவன் மர உரியை உடுத்தவனாய் இந்த நகரத்தை விட்டு வெளிக்கிளம்பி வனத்திற்கு ஏகிவிட்டான். அதனால் இந்த அயோத்திமா ஜனங்கள் கடுமையான சோகத்தால் பீடிக்கப்பட்டு மனவேதனையால் வெளிவந்த கண்ணீரை சொரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சாக்ஷாத் லட்சுமியான சீதையை பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றாள். அப்படிப்பட்ட அவனுக்கு கிடைக்க முடியாது என்பது ஏதாவது உண்டா? யாருக்கு முன்னால் வில்லாளிகளில் சிறந்தவனான லக்ஷ்மணன் பானம், கத்தி, அஸ்திரம் இவைகளை கையில் பிடித்துக் கொண்டு முழு அர்ப்பணிப்பு மனதுடன் சென்று கொண்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட அவனுக்கு கிடைக்க முடியாத பொருள் ஏதாவது இருக்கின்றதா? தேவரிற்கு சத்தியத்தை நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சோகத்தையும் உண்மையை கண்டுகொள்ளாத வண்ணம் ஒருவரிடத்தில் உள்ள அன்பினால் ஏற்படும் அஞ்ஞானத்தையும் தேவரீர் விட்டு ஒழிப்பீராக. தாயே, அவன் வனவாசத்தை குறையின்றி முடித்துவிட்டு இங்கு திரும்பி வந்து சேர்வான். அதை நீர் கண்குளிர கண்டு மகிழ்வீர். எந்தவித குற்றமும் குறையும் தோஷமும் இல்லாதவள் என்று திருலோகத்திலும் பிரசித்தி பெற்றவளே, உம்முடைய 2 திருவழி தாமரைகளில் முடித்தாழ்த்தி வணங்கும் பூரண சந்திரனை போன்ற உமது திருக்குமாரனை நீர் கண்குளிர காணப்போகின்றீர். அவனுடைய பட்டாபிஷேகத்தை நீர் காணப்போகின்றீர். அவன் மகத்தான செங்கோலை செலுத்தி கொண்டு அரசாழ்வதையும் நீங்கள் காணப்போகின்றீர். உம்முடைய கண்குளிர கண்டு உம்முடைய 2 திருக்கண்களிலிருந்தும் ஆனந்தத்தால் வெளிவரும் கண்ணீரை அதற்கு பதிலாக தேவரீரான நீர் பொழிய போகின்றீர். தாயே, ஸ்ரீராமனிடத்தில் கஷ்டம் என்பது எதுவும் அணுக முடியாது. இப்பொழுது நீங்கள் மனவேதனையும் மன சஞ்சலத்தையும் அடைய வேண்டாம். விரைவில் அந்த புதல்வனை சீதா சமேதனாகவும் லக்ஷ்மண சமேதனாகவும் தேவரீர் காண பெறுவீர். துக்கம், கஷ்டம் இவைகளை இதுவரையில் அனுபவித்து அறியாத மாதே, அப்படி இருக்கையில் இப்பொழுது உள்ளத்தில் தடுமாற்றத்திற்கு இடம் கொடுத்து விட்டீர். இது விந்தையாக இருக்கின்றது. தேவரீரான நீர்தான் இங்கிருக்கும் எல்லா ஜனங்களையும் தேற்ற வேண்டும். மாதே, உம்முடைய திருக்குமாரன் ஸ்ரீராமன் ஆகும். ஸ்ரீராமனுடைய உத்தம குணம் வேறு யாரிடத்திலும் இல்லை. எல்லாவித உத்தம குணங்களை கொண்டவனாக அவன் கொண்டாடப்படுகின்றான். ஆனபடியால் தேவரீரான நீர் பீடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உம்முடைய திருக்குமாரன் அவன் கூட இருந்து கைங்கரியம் செய்து வந்த சீதா தேவி மற்றும் லக்ஷ்மண் இருவருடனும் வந்து உம்முடைய திருவடிகளில் விழுந்து வணக்கத்தை செலுத்துவான். அதை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தை அடைந்த தேவரீர் மழை காலத்தில் மேகங்கள் எப்படி மழையை பொழியுமோ அதை போல கண்ணீரை பொழிய போகின்றீர்.
தேவரீருடைய திருக்குமாரன் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாகிய மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிக்க வல்லவன். அவன் அயோத்தி மாநகருக்கு சீக்கிரத்தில் திரும்ப வந்து விடுவான். அவன் தன்னுடைய பருத்த இரு திருக்கரங்களால் உம்முடைய திருவடிகளை மென்மையாக தொட்டு தழுவி வணக்கத்தை சமர்ப்பிப்பான். உமக்கு பல நல்ல வார்த்தைகளால் தன்னுடைய வணக்கத்தை அவன் செலுத்துவான். கூட இருந்து பணிவிடை செய்யும் சீதை லக்ஷ்மணன் ஆகிய இருவர்களுடனும் சலியாத மனதை உடைய உமது திருக்குமாரன் இங்கு திரும்பி வந்து பல நல்ல வார்த்தைகளை கூறி உமக்கு நமஸ்காரம் செய்யும் பொழுது கரிய மழை மேகங்கள் ஒரு பெரிய மலையின் மீது எப்படி தண்ணீரை பொழியுமோ அதை போல நீர் ஆனந்த கண்ணீரை உமது திருக்குமாரன் மீது பொழிய போகின்றீர். சாஸ்திரங்களை குறைவில்லாமல் கடைபிடிக்கும் நிபுணத்துவம் உடையவளும் எல்லோரையும் மனம் கூற செய்ய வல்லவளுமாகிய சுமித்ரா தேவியார் ஸ்ரீராமரது தாயான அவளை பலவாறான மொழிகளை கொண்டு மேற்கண்ட விதமாக சமாதானம் பண்ணி அதன் பிறகு மௌனமானாள். லக்ஷ்மணனுடைய திருத்தாயாரான சுமித்ரா தேவியார் கூறியதை கேட்ட சக்கரவர்த்தியாரின் பட்ட மகிழ்ச்சியும் ஸ்ரீராமருடைய திருத்தாயாருமாகிய கௌசல்யாவின் மன வேதனையானது. சரத்காலத்தில் குறைந்த நீரையுடைய மேகமானது எப்படி காற்றால் களைந்து சென்று விடுமோ அதே போல தேய்ந்து ஒழிந்து விட்டது. சர்க்கம் 45 தமசா நதிக்கரையை அடைவது. சக்கரவர்த்தியாரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அவருடைய குடிமக்கள் மகாத்மாவும் சத்தியமான பராக்கிரமத்தை உடையவருமாகிய ஸ்ரீராமரிடத்தில் அசஞ்சல பக்தி உடையவர்களாய் வனவாசத்திற்கு எழுந்தருள் கொண்டிருக்கும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். தனது கஷ்டம் எதுவாக இருந்தாலும் புத்திரர்கள், பேரன், பேத்திகள் இவர்களுடைய சௌக்கியத்தை விரும்பும் வர்க்கத்தில் ஒருவராகிய சக்கரவர்த்தியாரும் சாஸ்திர விதிகளின் பெருமையால் தன்னுடைய மாளிகைக்கு திரும்பிவிட்டார். ஆனாலும் ஸ்ரீராமரது திருத்தேரை பின்பற்றி சென்ற அவர்கள் எல்லோரும் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பவில்லை. அயோத்தியா வாசிகளாகிய மானிடர்களுக்கு திருக்கல்யாண குணங்களை உடையவரென மகா புகழுடைய ஸ்ரீராமர் பூர்ண சந்திரன் போலவே எல்லோராலும் கொண்டாடப்பட்டவராக விளங்கினார். அந்த சமயத்தில் ஸ்ரீராமர் தனது பிரஜைகளால் பின்தொடரப்பட்டவராக இருந்தாலும் தன்னுடைய திரு தந்தையை சத்தியவாதியாக செய்வதற்கு தன்னுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டிருந்ததால் வனத்திற்கு செல்வதில் அதிக உறுதியுடன் இருந்தார். ஸ்ரீராமர் தன்னுடைய பிரஜைகளை இரத்த சம்பந்தமுள்ள புத்திர பேரர்களாகிய தன்னுடைய சொந்த பந்துக்களுடன் எப்படி கருணையுடனும் அன்புடனும் இருப்பார்களோ அதை போல தன்னுடைய பிரஜைகளை கருணையுடன் பார்த்து அவர்கள் மீது தனக்கு இருந்த கருணையை மேலும் விரிவாக காட்டுவதான பின்வரும் வார்த்தைகளை கூறினார். என்னிடத்தில் எப்படிப்பட்ட கௌரவத்தையும் பக்தியையும் எனக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டும் என்ற ஆவலையும் நீங்கள் எப்படி காட்டுகின்றீர்களோ அதே போல நீங்கள் பரதனிடத்தில் அதை காட்டுங்கள். அயோத்தியா வாசிகளே, நீங்கள் என்னிடத்தில் காட்டும் பக்தியையும் எனக்கு கொடுக்கும் கௌரவத்தையும் நீங்கள் பரதனிடம் காட்ட வேண்டும். எனக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் இதைத்தான் விரும்புகின்றேன். அவன் கைகேயி தேவியாரின் இஷ்டத்திற்கு ஈடுபட்டவனாகியும் திருக்கல்யாண குணங்களுடன் விலகுகின்றவனாய் பூர்வீக அனுஷ்டானங்களில் இருந்து எல்லா அளவும் தவறாதவனாய் உங்களுக்கு நியாயமாய் உள்ளவைகளையும் நன்மைகளையே தரும் காரியங்களையும் செய்வான். அவன் எல்லா காலங்களிலும் பரிசுத்த மூர்த்தி ஆவான். ஐகிக ஆமுஷ்டிக ஞானத்தில் நிபுணன். எப்படிப்பட்டவரின் மனமும் கோணாது நடக்கின்றவன். வீரிய குணம் என்ன என்பதை கசடர அறிந்தவன். உங்களுடைய எல்லா குறைகளையும் தீர்த்து எல்லா விதத்திலும் கொண்டாட பெறுவதற்குரிய மன்னனாக அவன் விளங்குவான். மன்னர்களுக்கு உரிய திருக்கல்யாண குணங்களோடு விளங்கிக் கொண்டிருக்கும் அவன் உங்கள் எல்லோருக்கும் யுவராஜனாக, அதாவது இளவரசனாக நியமிக்கப்பட்டிருக்கின்றான். சக்கரவர்த்தியாரின் கட்டளை அது என்பதால் அடியேனான நானும் பெரியோர்களாகிய நீங்களும் அதை பக்தியோடு அனுஷ்டிக்க வேண்டும். எனக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் வனவாசம் போன பின்பு இங்கு இருக்கும் சக்கரவர்த்தியார் மன வருத்தத்தை அடையாமல் இருக்கும்படி எப்படி நடக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
ஸ்ரீராமர் தர்மம் ஒன்றிலேயே ஈடுபட்டவராய் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறந்தவராக விளங்கினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஜனங்கள் ஸ்ரீராமரை தங்களுடைய மன்னனாகவும் தங்களுடைய மனதில் வைத்து கொண்டாடினார்கள். லக்ஷ்மணனோடு கூடியிருந்த ஸ்ரீராமர் கண்ணீரால் முகம் வாடி அதீத கஷ்டத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த அந்த நகரவாசிகளை பார்த்து தன்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்குண்டான காரணங்களை கூறினார். ஆனால் அது கயிற்றால் கட்டி மேலும் தன்னை நோக்கி இழுப்பது போல அமைந்தது. அங்கிருந்த ஞானத்தாலும் வயதாலும் தவத்தாலும் முதிர்ந்த பிராமணருடைய தலைகள் அவர்களுடைய கிழத்தன்மையால் ஆடிக்கொண்டிருந்தது. அவர்கள் தூரத்திலிருந்தே பின்வரும் மொழியை சொன்னார்கள். ஓ ஸ்ரீராமனை ஏற்றுக்கொண்டு செல்லும் சிறந்த பந்தயங்களில் பரிசு பெற்ற குதிரைகளை, நீங்கள் நியாயமில்லாமல் நடந்து செல்கின்றீர்கள். நீங்கள் திரும்பிவிடுங்கள். மிகவும் அன்புடன் போஷிக்கும் எஜமான இடத்தில் நன்றி உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். உயிர்களுக்கு காதுகள் உள்ளன, அதிலும் குதிரைகளுக்கு எல்லாவற்றை விட அதிகமான கேட்கும் திறன் உள்ளது. ஆகையால் நீங்கள் வேண்டுகோளுக்கு உடன்பட்டவர்களாக திரும்பிவிட வேண்டும். உங்களுடைய எஜமானன் பரிசுத்த மூர்த்தி, எல்லோருக்கும் நன்மையே உண்டாக்கும் விரதத்தை உறுதியாக கொண்டவர், எல்லா உயிர் பிராணிகளிடத்திலும் கருணையுள்ள தயாவீரன். ஆகையால் அவர் நியாயமாய் ஊரை நோக்கி வந்து கொண்டு இருக்க வேண்டும். நகரத்தில் இருந்து காட்டை நோக்கி வெளியில் செல்வதற்கு உரியவர் அல்ல. அப்பொழுது ஸ்ரீராமர் அந்த பெரியோர்களாகிய அந்தணர்கள் அதிகமான வேதனையால் புலம்பிக் கொண்டும் உளறல் மொழிகளை கூறிக்கொண்டும் இருப்பதை பார்த்து தன்னுடைய ரதத்திலிருந்து சடக்கென கீழிறங்கினார். சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் வனவாசத்திற்கு செல்வதில் உறுதியாயிருந்த ஸ்ரீராமர் கீழே இறங்கி தரையில் நடந்து அதிக வேகமாகவும் தாமதம் இல்லாமல் அவர்களை நோக்கி நடந்து வந்தார். நல்ல ஒழுக்கத்தில் அசையாத பக்தி உடையவரும் மிகுந்த கருணை உடையவரும் தேஜோமயமாக விளங்கும் அந்த ஸ்ரீராமர் தான் தேர் மீது இருந்து கொண்டு கால்நடையாக தன்னை பின்பற்றி வந்து கொண்டிருக்கும் அந்த பிராமணர்களை திரும்பி போக செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. மிகவும் தளர்வு அடைந்தவர்களாக இருந்த அந்த அந்தணர்கள் ஸ்ரீராமர் ரதத்திலிருந்து இறங்கி கால்நடையாக தங்களை நோக்கி வருவதை பார்த்தார்கள். அவர்கள் ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள். இந்த வேதியர்களின் கூட்டம் எல்லாம் வேதத்திற்கு தலைவனான தேவரான உம்மை பின்தொடர்ந்து வருகின்றன. கார்பத்தியம், ஆகவனீயம், தட்சிணம் என்னும் அக்னிகள் எல்லாம் பிராமணர்களின் தோளின் மீது ஏறிக்கொண்டு தேவரீரை பின்பற்றி வருகின்றன. வாஜபேய யாகங்களில் கிடைத்தவைகளும் ஜலம் வறண்டுவிட்ட காலத்தில் ஹம்சங்களை போலாகிவிட்டவைகளும் எங்களை பின்பற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதுமாகிய இந்த குடைகளை தேவரீர் ஏற்று அருள வேண்டும். குடை இல்லாமல் சூரிய கிரணங்களால் வாடிக்கொண்டிருக்கும் நீர் எங்களுக்கு சொந்தமாயுள்ள வாஜபேய யாகங்களில் கிடைக்கப்பெற்ற குடைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய திருமேனி வெயிலில் வாடாமல் இருக்க வேண்டும். உமக்கு இந்த தொண்டை செய்து நாங்கள் மிகவும் பாக்கியம் உள்ளவர்களாக ஆவோம். சர்வ கர்ம சமாராத்திய, எல்லா காலத்திலும் இடைவிடாது வேத மந்திரங்களை ஓதுவதால் எங்களுடைய மனம் கூர்மை பெற்று விளங்குகிறது. அது எந்த ஒரு பொருளை காண முயன்றதோ அது தேவரீரான நீரே ஆகும். எனவே நீர் வனவாசத்துக்கு செல்வதால் அந்த மனமானது உம்மை பின்பற்றி வருகிறது. எங்களுடைய ஹிருதயங்களில் வேதங்கள் குடிகொண்டிருக்கின்றன. எங்களுடைய மனைவிமார்கள் பதிவிரத தர்மத்தால் காக்க பெற்றவர்களாக வீடுகளிலேயே வசிக்கப் போகின்றார்கள். தேவரீரான நீர் உம்முடைய மனதில் தற்சமயம் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த தீர்மானத்தை கைவிட வேண்டும். தர்மத்தில் அசையாத பற்றுடைய தேவரீரான உம்மிடம் நாங்கள் இதை பிரார்த்திக்கின்றோம். இந்த உலகில் செய்ய வேண்டியதும் செய்து முடிக்க வேண்டியதுமான கடமை வேறு எது இருக்கிறது? மாறாத தர்ம அனுஷ்டானத்தை உடையவரே, அன்ன பறவை போல வெளுத்த தலை மயிரை உடையவைகளும் தரையில் விழுந்து புழுதிமண்டி இருக்கின்றவைகளுமான எங்களுடைய முடிகளை தாழ்த்தி நாங்கள் உங்களை பிரார்த்திக்கின்றோம். தேவரீர் அடியார்களான எங்களுக்காக நகரத்திற்கு திரும்பி வர வேண்டும். சர்வ கர்ம சமாராத்திய, பெரியோர்களாகிய பிராமணர்களால் அவர்களுக்கு உரியதாக அனுஷ்டிக்கப்பட்ட பூத மனுஷ்ய பித்த
பித்ரு தேவ பிரம்ம என்ற பஞ்சமகா யஜ்ஞங்கள் எவைகளோ அவைகளுக்கு உண்டான பயனாக தேவரீரான நீர் நகரத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்பதையே நாங்கள் வேண்டுகின்றோம். அசையும் பொருள்களும் அசையா பொருள்களும் மற்றும் உயிர்கள் எல்லாமும் தேவரீரான உம்மிடத்தில் அசையாத பக்தி வைத்தவைகள். பக்தர்களும் பிரார்த்திக்கின்றவர்களுமாகிய அவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் என்னை அண்டியவர்களை காப்பேன் எனும் இயற்கையாக உள்ள உம்முடைய பண்பை நிரூபித்து அருள்வீராக. விருட்சங்கள் வேர்களால் நிலை பெற்று இருப்பதால் தேவரீரான உம்மை தொடர்ந்து வர முடியவில்லை. அவைகள் உயர்ந்து வளர்ந்து நின்ற வண்ணமாகவே காற்றின் மூலம் அசைந்து தங்களுடைய துயரத்தை காட்டி கதறுகின்றன. பட்சிகளும் மரங்களின் மேலே இருந்து கொண்டு கருணை கடலாகும் தேவரீரை பார்த்து தாங்கள் படும் துன்பத்தை கூறி பிரார்த்திக்கின்றன. அந்த பிராமணர்கள் ஸ்ரீராமர் திரும்பிவிட வேண்டும் என்று பலவிதமாக கூறினார்கள். அப்பொழுது தமசா நதியானது ஸ்ரீராமனை குறுக்கிட்டு தடுப்பது போல காணப்பட்டது. அந்த இடத்தில் சுமந்திரரும் களைத்திருந்த குதிரைகளை தேரிலிருந்து அவிழ்த்தார். அவைகளின் தாகத்தை தணிப்பதற்காக நீர் அருந்தச் செய்து அவைகளுடைய அங்கத்தை எல்லாம் தேய்த்து குளிப்பாட்டி அந்த தமசையின் நதிக்கரையிலேயே மேயவிட்டார். சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.